அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என்ற இறை இரக்கத்தின் செய்தியாக ஆவலோடு காத்திருக்கின்றேன். அருமை தேவ ஜனமே, இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, வேறெதுவும் எனக்கு அதிக மகிழ்ச்சி தர முடியாது. வேறெதுவும் எனக்கு அதிக மகிழ்ச்சி தர முடியாது. இவை என் இரக்கத்தின் செய்திகள். ஜெபி ஜெபி ஜெபி. இப்போ வல்லமையோடு ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரணும். இயேசுவே, வல்லமை எனக்கு கொடுங்கப்பா, வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உட்காரக்கூடிய வல்லமை மட்டும் கொடுங்கப்பா என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை பாடலாமா? இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். பாடுங்க. ஆமென். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தராயோ, வல்லமை தராயோ, வல்லமை தராயோ, வல்லமை தராயோ. இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஆமென். வேறெதுவும் எனக்கு அதிக மகிழ்ச்சி தர முடியாது. என் குழந்தையே, தினமும் இந்த நேரத்தில் நீ இங்கிருந்து என் மகனோடு நேரம் செலவிடுவாய் எனில் நீ கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவாய். என் குழந்தையே, தினமும் இந்த நேரத்தில் நீ இங்கிருந்து என் மகனோடு நேரம் செலவிடுவாய் எனில் நீ கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவாய். உன் அழைத்தலை முழுமையாக வாழவும் செய்வாய். என் குழந்தாய், உலகம் என் செய்திகளை அறியும்படி அவற்றை அறிவிக்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இவை என் இரக்கத்தின் செய்திகள். எனவே ஜெபி ஜெபி ஜெபி. என் அன்பு குழந்தாய், நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு குழந்தையைப் போல என் மீது நம்பிக்கை கொள்ள நீ பல சமயங்களில் தவறிவிடுகிறாய். உன் எல்லா தொல்லைகளையும் பற்றி எளிமையோடு என்னிடம் சொல். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக நான் கவனித்து கேட்பேன். எதுவுமே எனக்கு மிக அற்பமானதல்ல. நான் விண்ணகத்தில் இருக்கிறேன், ஆனால் உன் இதயத்தின் வேதனைகள் ஒவ்வொன்றையும் பற்றி என்னிடம் கூற வேண்டுமென நான் விரும்புகின்றேன். நீ என்னிடம் வரும் நேரம் எவ்வளவு குறைவாயினும் நீ என்னிடம் வரும் நேரம் எவ்வளவு குறைவாயினும் அதை நான் மதிக்கிறேன். நீ எனக்கு ஒருபோதும் அலுப்பூட்டுவதில்லை. உனக்கு நடைபெறும் ஒவ்வொன்றை குறித்தும் நான் மிக அந்யோன்யமான முறையில் அக்கறை கொண்டுள்ளேன். என்னை உன் இதயத்திற்குள் நீ அழைக்கும்போது நீ விண்ணகத்தில் அருகில் நெருங்கி வருகிறாய். நான் உன் தாய், உன் வழிகாட்டியான தாய்.
உன்னோடு நான் பேச விரும்பவில்லை என்று நீ நினைக்காதே. என் சிறு குழந்தைகள் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு என்னிடம் சொல்வதை கேட்பதே எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. அதைவிட வேறெதுவும் எனக்கு அதிக மகிழ்ச்சி தர முடியாது. ஆமன் வாழ்ந்தவர்களே, என் அன்பு குழந்தாய், நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு குழந்தையைப் போல என் மீது நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நம்ம தவறிடுறோம். நம்முடைய எல்லா தொல்லைகளையும் பற்றி ஆண்டவர்கிட்ட எளிமையோடு சொல்லும்படி அவர் அழைக்கிறார். நான் ஒன்றன் பின் ஒன்றாக நான் கவனித்து கேட்பேன். எரேமியா 33:3 சொல்வதைப் போல என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை, மறை உண்மைகளை நான் உனக்கு விளக்கி கூறுவேன். உன் இதயத்தின் வேதனைகள் ஒவ்வொன்றையும் பற்றி என்னிடம் கூற வேண்டும் என்ற விரும்புகிறேன் என்ற இறை இரக்கத்தின் செய்தி. நீ என்னிடம் வரும் நேரம் எவ்வளவு குறைவாயினும் அதை நான் மதிக்கிறேன். அல்லேலூயா. நீ எனக்கு ஒருபோதும் அலுப்பூட்டுவதில்லை. உனக்கு நடைபெறும் ஒவ்வொன்றை குறித்தும் நான் மிக அந்யோன்யமான முறையில் அக்கறை. என்னை உன் இதயத்திற்குள் நீ அழைக்கும் போது நீ விண்ணகத்தில் அருகில் நெருங்கி வருகிறாய். நான் உன் தாய். மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன் தாய், உன் வழிகாட்டியான தாய். உன்னோடு நான் பேச விரும்பவில்லை என்று நினைக்காதே. என் சிறு குழந்தைகள் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு என்னிடம் சொல்வதை கேட்பதே எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. அதைவிட வேறெதுவும் எனக்கு மகிழ்ச்சி தர முடியாது என்ற சிந்தனையோடு ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மை தேற்றுகிறவர். எசையா 49:14 சொல்வதைப் போல உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். எசையா 46:3 சொல்வதைப் போல உதரத்தில் இருந்தே நம்மை தாங்குகிறவர். எசையா 46:4 சொல்வதைப் போல முதுமை வரைக்கும் நான் உங்களை அப்படியே சுமப்பேன், காப்பேன், வழிநடத்துவேன். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லுவேன். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. தாய் போல தேற்றுகிறவர், நம்மை ஒவ்வொருவரையும் தேற்றுகிறவர், தாய் போல தேற்றுகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்கப் போகின்ற, யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் 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 இன்று 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 ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.